இந்த லெசன் வீடியோ முழுக்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ பாருங்க, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. டைம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு கான்செப்டை 2 மாடுலேஷனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். மாடுலேஷன் 1 ரொம்ப ஹாப்பி, அப்படியே ட்ரீமியாக இருக்க போகுது. 2வது மாடுலேஷன் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மாடுலேஷன். நான் எவ்வளோ லக்கின்னு தெரியுமா? என்கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு. இப்போதான் ஒரு மாசமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ட்ரேட் எடுத்தாலும் சூப்பர் ஹிட் தான். இப்போ ஒரு ஜாக்பாட் வேற அடிச்சிருக்கு. அதாங்க போன வாரம் ஒரு ஐபிஓ வந்ததுல 10 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்கவுங்க டிமேட் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாங்க. 1-2 பேருக்கு தான் கிடைச்சது, அதுவும் ஒரு லாட்டு தான் கிடைச்சது. ஏன் அதிர்ஷ்டத்தை பாருங்க, என்னோட அக்கௌண்ட்ல நான் அப்ளையே பண்ணல, ஆனா எனக்கு 5000 யூனிட்ஸ். ஆமா, ஒரு லாட்டு 61 யூனிட்ஸ் தான், ஆனா எனக்கு 5000 யூனிட்ஸ் அப்படியே அலாட் ஆயிருக்கு. ஆமா, நான் அப்ளையே பண்ணல. இதுல என்னன்னா, என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த ஷேர்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய். மிச்சம் 5 லட்சத்தை இப்ப நான் கட்டணும். கட்டிட்டு அதை வாங்கிட்டு இப்போ ஓபன் மார்க்கெட்ல வித்தேன்னு வைங்களேன், செம லாபம். எவ்வளவு வரும் பார்த்து கண்ணு பற்றாம. ஆமா, என்ன என்கிட்ட அந்த 5 லட்சம் கட்டுறதுக்கு இப்போ பணம் இல்ல. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அலாட் ஆனது தான் உங்க அக்கௌண்ட்லயே தான் இருக்கும், நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கூட கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் இப்போ 2 லட்சம் மட்டும் கட்டிட்டு இன்னொரு 1 வாரம் 10 நாள்ல மிச்சம் 3 லட்சத்தை கட்டி வாங்கிக்கலான் இருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், 7 லட்சம் ரூபாய் ஷேர்ஸ் இப்போ மார்க்கெட் வேலையே 10.5 லட்சத்துக்கு மேல போகுது. நான் எஃபர்ட்டே போடாம அள்ளி தருது அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். அது என்ன அக்கௌண்ட், எந்த கம்பெனின்னு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? இந்த டோன்ல நான் உங்ககிட்ட ஏதாவது கதை சொன்னா, ஐபிஓங்கிறது என்ன, அதோட அலோகேஷன் ப்ராசஸ் என்ன, அப்படிலாம் விஷயம் தெரிஞ்ச ஆளா இருந்தா, நீங்களும் புத்தி சுவாதீனத்தோட நிதானத்துல இருக்கீங்க அப்படின்னா, பிதா மகன்ல லைலா ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, லூசா பாணி அப்படின்னு கேட்பீங்க. செகண்ட் மாடுலேஷன்ல சொல்லட்டுமா? என்கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு. அதுல இது வரைக்கும் நான் ஒரு 4-5 வாட்டி ட்ரேட் பண்ணியிருக்கேன். நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா செமையா லாபம் வருது. இப்ப பாருங்க, நான் ஒரு ஐபிஓ வந்ததுல அதை அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் பண்ணல. ஆனா அவங்க மொத்தமா அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க கிளையன்ட்ஸ்க்காக. எல்லாருக்கும் அவங்களே அலாட் பண்ணிட்டாங்க. எனக்கு கூட ஒரு 5000 யூனிட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா கட்ட வேண்டியிருக்கு. அக்கௌண்ட்ல ஏற்கனவே 2 லட்ச ரூபா இருக்கு, அதை தாண்டி 5 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ மொத்தம் 7 லட்சம் ரூபாய். இப்போ மார்க்கெட் மதிப்பே 10.5 லட்சத்துக்கு இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல முடியல. நம்மளுக்கு அலாட் ஆனது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பணம் ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேணான்னா விடவும் மாட்டேங்கிறாங்க. சார் வாங்கிக்கங்க மேடம், வாங்கிக்கங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. என்ன பண்ண, பார்ப்போம், டைம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா கால்குலேட்டிவா பேசுற டோன்ல நான் பேசினாலும் லைலா அதை தான் கேட்பாங்க, லூசா பாணி. இது ஒரு ஃப்ராடான, உங்களை சீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்போ கோவிடுக்கு அப்புறமா தான் இது ரொம்ப பெருகிடுச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளிக்கில் உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுது. உங்களோட கேஒய்சி எல்லாம் பெருசாக வெரிஃபை பண்ணாமலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுது. நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பிளாக் ட்ரேடுங்கிற வார்த்தையும் ஐபிஓங்கிற வார்த்தையும் அப்பர் சர்க்கியூட்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்க சொல்றோம் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மூணுமே நம்ம மாதிரி நார்மலான இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் ரீச் பண்ணவே முடியாத இடங்கள். பல்கா ஒருத்தர் வாங்கி, நீங்க வாங்கணும்னே சொல்லல, ஓகே, ஆனா உங்களுக்காக ஒருத்தர் வாங்கி நீங்க அட்வான்ஸே கொடுக்காத ஒரு யூனிட் உங்ககிட்ட கொண்டு கொடுத்து நீங்க லாபம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏய் என்கிட்ட உனக்கு என்னையா வேலை ஆகணும் அப்படின்னு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டோம்னா நம்ம பணம் தொலையாது. இது நிறைய பேர் நம்ம ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரம் எத்தனை பேர் பேசிட்டேன். முந்தா நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். அவரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவரோட பெர்மிஷனோட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. அவரோட அக்கௌண்ட்ல அவர் அப்ளையே பண்ணலை. அப்ளைடு யூனிட்ஸ் 0ன்னு காட்டும், அலாட்டட் யூனிட்ஸ் 5000 யூனிட்ஸ்னு காட்டும். அவர்கிட்ட 1.96 lakhs கேஷ் இருக்கு. ஆனால் இப்போ அவர் வந்து 5.something lakhs அவர் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது 100% ஃப்ராட் அக்கௌண்ட்.
நல்ல ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் கிட்ட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். நான் கொடுக்குற முதல் காஷன், ஆத்தரைஸ்ட் நல்ல ரெப்யூட்டட் கம்பெனில நீங்க உங்களோட ட்ரேடிங் கம் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க யார்கிட்ட வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்தியால 2 நிறுவனங்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க வாங்க முடியும். ஒரு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்க நகை வாங்கினீங்கன்னா கொண்டு போய் ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டுறீங்க பாத்தீங்களா பேங்க்ல, அந்த மாதிரி நீங்க வாங்குற இந்த செக்யூரிட்டிஸ், இந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சு பூட்டுற லாக்கர் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை இந்தியால கொடுக்கற 2 ஆர்கனைசேஷன்ஸ் NSDL-ம் CDSL-ம் மட்டும்தான். நீங்க எங்கேயாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க புரோக்கர்ஸ் கிட்ட ஓபன் பண்ணிக்க முடியும். புரோக்கர்ஸ் மூலமா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க CDSL இல்ல NSDL மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். சோ இது மாதிரி ஏதாவது நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா CDSL சைட்ல இல்லைன்னா NSDL சைட்ல உங்களோட பேன் அண்ட் அதர் டீடைல்ஸை கொடுத்து நீங்களோட உங்க அக்கௌண்ட் போய் வெரிஃபை பண்ண முடியும். நான் வச்சிருக்கிற அக்கௌண்ட் உண்மைதானா அப்படின்ட்டு. அந்த டிமேட் அக்கௌண்ட் மொத்தம் 16 டிஜிட்ஸ்ல இருக்கும் அந்த நம்பர். உங்களோட கிளையன்ட் மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதை போட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்க அக்கௌண்ட்ல ஒரு ஆர்டரை போடுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போகணும். அந்த எக்ஸ்சேஞ்ச்ல கவுண்டர் பார்ட்டி கிட்ட அந்த ஆர்டர் மீட் ஆகணும், ரேட் மேட்ச் ஆகணும், அந்த ஆர்டர் மீட் ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகணும். அப்புறம் உங்களோட ஷேர்ஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வரணும். இல்லைன்னா நீங்க விற்கிறீங்கன்னா உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வெளில போகணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நடக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்னாடி நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி ஏமாத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால பிளாக் ட்ரேட்ல பண்றோம். IPOல அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்குறோம். நாங்களே வாங்கிடுவோம், பல்கா வாங்கிடுவோம், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இப்படி சொல்றது இந்த அப்பர் சர்க்கியூட்ல வாங்குறது. இந்த அப்பர் சர்க்கியூட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டாக் மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும் ஒரு நாளைக்கு, லோவர் சர்க்கியூட்ங்கிறது எவ்வளோ லீஸ்டா இறங்க முடியும் அப்படிங்கிறது, அப்பர் சர்க்கியூட்ங்கிறது மேக்ஸிமம். உங்களுக்கு அதிகமான லாபம் வரக்கூடிய விஷயங்களை சொல்ல சொல்ல நீங்க அட்ராக்ட் ஆறீங்க அப்படிங்கறது இந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒருவேளை இந்த IPO வந்திருக்குல்ல, இந்த IPO லிஸ்டிங்க்கு அப்புறமா நல்ல கெயின்ல இல்லாம லாஸ்ல இருந்ததுன்னா இதை வாங்குங்க வாங்குங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்லவும் மாட்டாங்க, நீங்க வாங்கவும் மாட்டீங்க ஆப்வியஸ்லி இல்லையா. நல்ல லாபத்துல இருக்கு, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சொல்லும் போது அப்படியா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து வா நீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னு நான் கேட்க கூடாது. நான் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியணும். கரெக்டா? அதே மாதிரிதான் உங்களோட ட்ரேட்ஸ் என்ன, அது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் அக்கௌண்ட். ஓகே ஃபைன். கெட்டிங் பேக் டு த டாபிக். இந்த அப்பர் சர்க்கியூட் ஷேர்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு அப்பர் சர்க்கியூட்ல இருக்கிற ஸ்டாக் ஆக்சுவலா வாங்குறதுக்கு நாங்க இங்க புரோக்கர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா. 8:59 அந்த ஆர்டர் அப்படி உள்ள போட்டு உள்ள எடுத்து நாங்க அந்த கியூல போய் நிக்கிறதுக்குள்ள, சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரேஷன் கடையில ஒரு 100 கிலோ அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வர்ற ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ கொடுக்க போறோம், 100 கிலோ தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். பாத்தீங்களா, குடு முண்டி அடிச்சுன்னு போய் நிப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ். இந்த விலையில நான் வாங்கிட்டேன்னா இது அடுத்தது 10%, 15%, 20% ஏறிட்டே இருக்கிறப்போ நான் லாபம் சம்பாதிக்கலாமேன்ட்டு வாங்கறதுக்கு முண்டி அடிச்சுன்னு அவ்வளோ ஆர்டர்ஸ் உள்ள போகும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அத்தனை ஆர்டர் உள்ள போகும். அந்த கியூல நீங்க போட்டிருக்கிற ஆர்டர் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு ஆர்டர் கன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா கான்ட்ராக்ட் நோட்டோ வந்தா மட்டும்தான் அதுல நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்காக அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப சீக்கிரமா மக்கள் ஏமாந்து போயிடுறோம். அப்படிங்கறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ராடுலென்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க உஷாரா இருக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், சும்மா நீங்க கேட்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னா நான் தான் அந்த புரோக்கரை அப்ரோச் பண்ணுமே தவிர அவங்களா வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும்தான் என் வாழ்க்கையோட மிக முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிற டோன்ல உங்ககிட்ட யாராவது பேசினாங்கன்னா லைலா சொல்றது எனக்கு அப்ளிகபிள் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க திருப்பி கேட்கலாம். தயவு செஞ்சு உஷாரா இருங்க. உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை சேர்ப்பாங்க.
நிறைய கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். பிளாக் ட்ரேட் பண்றோம், அதுலேருந்து உங்களுக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். பெரிய ஃப்ராட். செகண்ட், ஐபிஓல அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, ஒன் மோர் பாயிண்ட். இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம 3 நாள் ஐபிஓ அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ பண்ணிக்கலாம். யூஸ்வலா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3rd டே ஃபைனல் டே, அந்த ஐபிஓ ஓப்பனா இருக்கிற ஃபைனல் டேல போய் பார்ப்பாங்க. வெப்சைட்ஸ்லாம் நிறைய இன்புட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்களா. இதுல என்னன்னா, இந்த பர்டிகுலர் ஐபிஓ எவ்வளோ மடங்குகள் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நீங்க அங்கிருந்து எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஒரு 3 மடங்கு ஆயிருக்கு, 5 மடங்கு ஆயிருக்கு, 10 மடங்கு ஆயிருக்குன்னா அவ்வளோ டிமாண்ட் அங்க இருக்கு. ஸோ அத்தனை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த ஸ்டாக் ஐபிஓல லிஸ்ட் ஆச்சுன்னா பல மடங்கு கடகடகடன் வேகத்துல மக்கள் வாங்கி அங்க ஏத்தி விடுவாங்க ஸ்டாக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒப்பீனியன். அந்த மாதிரியான பர்டிகுலரா எதெல்லாம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி வருதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிஸ் எந்த டேட்ல உண்மையான அப்ளிகேஷன்ஸ்க்கு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே நாட்கள்ல உங்க அக்கௌண்ட்ல அது கிரெடிட் ஆன மாதிரி இருக்கும். முதல் டவுட் உங்களுக்கு வர வேண்டியது, ஐபிஓ அப்ளிகேஷனை நான் என்னோட ஆஸ்பா மெத்தட்ல பேங்க் அக்கவுண்ட் வழியா மட்டும் தானே அப்ளை பண்ண முடியும். 100% அதுக்குண்டான பணத்தை லாக் பண்ணிட்டு தானே என் அப்ளிகேஷனே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை எனக்கு அலோகேஷன் கிடைச்சது அப்படின்னா அந்த பணம் என் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இந்த ப்ரொசீஜரை நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். இது இப்படிதான் நடக்கும். நான் பணம் கொடுக்காம எனக்காக யாரும் பொருள் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ ஒரு பெரிய வேல்யூபிள் ஐட்டம் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு டைமண்ட் நெக்லஸ்னு வச்சுக்கலாமே. ஒரு டைமண்ட் நெக்லஸை போய் நீங்கள் ஜிஆர்டி மாதிரி எங்கேயாவது ஆர்டர் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு ஒரு 15 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட அவங்க கண்டிப்பாக அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க. உங்களுக்காக ஒரு விஷயத்தை இங்கே ப்ராசஸ் பண்ணி வேல்யூ இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கணும் இல்லையா. அந்த ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க சைட சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்காகவாவது அவங்க அந்த அட்வான்ஸை வாங்கி வச்சுக்கணும் இல்லையா. நீங்க அப்ளை பண்ணாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே அது ஃப்ராடு தான். அண்ட் இந்த பிளாக் ட்ரேட் இதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதெல்லாம் இன்ஸ்டிடியூட் பண்ற வேலை. நம்ம நார்மல் ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸுக்கு இது ரீச்சே பண்ண முடியாத ஒரு லெவல் ஆஃப் ட்ரேட். அது வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த மாதிரி தான். அண்ட் இந்த மாதிரி ஐபிஓ ஸ்கேம்ஸ் வந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அப்பர் சர்க்கியூட் கம்பெனியா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க விண்டோல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம், உங்களோட லாகின் வழியாவே நீங்க உள்ள போய் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வச்சிருக்கிற அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாலே நீங்க உஷாராகணும். அப்பர் சர்க்கியூட் இருக்கிற கம்பெனியை இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி அதெல்லாம் போனீங்கன்னா இந்த மார்க்கெட் டெப்த்னு ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு 100 யூனிட்ஸ் நீங்க பை ஆர்டர் போடுறீங்கன்னா அது உடனே அங்க ரெஃப்ளெக்ட் ஆகணும் அந்த மார்க்கெட் டெப்த்ல. உங்களோட எனி ட்ரேடிங், நான் ஷேர்கான்ல இருக்கேன், ஷேர்கானோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்க ஓபன் பண்ணி மார்க்கெட் டெப்த் வச்சுட்டீங்கன்னா ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் என் ஆர்டர் அங்க தெரியணும். இப்போ 100 ரூபா பையர், 100 ரூபா 5 பைசா செல்லர் அப்படின்னா நான் 100 ரூபால நான் ஆர்டர் போடுறேன்னா உடனே அங்க நம்பர் ஆஃப் பையர்ஸ் அந்த யூனிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஏறணும். அப்படி நடந்தா மட்டும்தான் நீங்க போடுறது லைவா மார்க்கெட்ல அக்செப்ட் ஆகிற ஆர்டர். அப்படி இல்ல நீங்க போட்டிருக்கிற ஆர்டர் எங்க இருக்குன்னே தெரியாது எனக்கு அப்படின்லாம் சொன்னா, உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துருக்காங்க, உங்க அக்கௌண்ட் உங்களால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னா கூட இங்க நடக்கிறது எல்லாமே உண்மையான விஷயங்கள் இல்லை. தயவு செஞ்சு உங்க அக்கௌண்ட்டை பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி உங்ககிட்ட யாராவது வந்து அப்ரோச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் லூஸ் இல்லை உஷாராயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க.